பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குளித்தலை அருகே நாகனூரில் 2021 இறந்தவருக்கு 7 ஆண்டுகளுக்கு முன்பே இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் உள்ளிட்ட போலி ஆவணங்கள் தயார் செய்து 85 சென்ட் நிலத்தினை பத்திரப்பதிவு செய்த நபர்கள் மீதும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த அரசு அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கக் கோரி பாதிக்கப்பட்டவர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நாகனூரை சேர்ந்தவர் வீரமலை மனைவி உமாதேவி வீரமலை கடந்த 2021 ஆண்டு இறந்துவிட்டார். அவரது இறப்பிற்கு பின்னர் அவருக்கு சொந்தமான பூர்வீக சொத்துக்கள் பிரிவினை செய்யப்பட்டது. அதனை தனது 2 மகள்களுடன் அனுபவித்து வந்த நிலையில் இளைய மகள் சங்கீதா என்பவரை மிரட்டி நாகனூரை சேர்ந்த வீரண்ணன் என்பவர் தனது மகன் அருள் என்பவரின் பெயருக்கு மணப்பாறை சார் பதிவாளர் அலுவலகத்தில் போலி இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் வைத்து ஆவணங்களின் மூலம் பத்திரப்பதிவு செய்துள்ளார். இதில் வீரமலை கடந்த 2021 ஆண்டு இறந்த நிலையில் அவருக்கு 2014 ஆண்டு இறப்புச் சான்றிதழ் பெறப்பட்டும் அவருக்கு சங்கீதா மட்டும்தான் மகள் என்றும் போலி வாரிசு சான்றிதழ் பெற்றும் சங்கீதாவை மிரட்டி 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் 2 முறை பத்திரப்பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது உரிய ஆவணங்களை பரிசீலிக்காமல் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. எனவே அந்த பத்திரப்பதிவினை ரத்து செய்து மோசடியில் ஈடுபட்ட கிராம நிர்வாக அலுவலர், தாசில்தார், தோகைமலை பத்திர எழுத்தாளர் சிவராமன் மற்றும் சார் பதிவாளர் ஆகியோர் மிக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென குளித்தலை சார் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை தாலுகா தோகைமலை பகுதியை சேர்ந்த நாகனூர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் முத்துலட்சுமி, எங்கள் தாத்தா பேர் முத்துசாமி. அவருக்கு 2 பசங்க, ஒருத்தர் வீரமலை, இன்னொருத்தர் வீரண்ணன். எங்கள் அப்பா பேர் வீரமலை, மூத்த பையன் பேர் வீரண்ணன். எங்கள் அப்பா எங்களுக்கு வீரமலைக்கு 2 குழந்தைங்க, நானும் என் தங்கச்சி மட்டும்தான். ஆனால் அவர் எங்கள் தங்கச்சிகிட்ட மட்டும் போலியாக கையெழுத்து வாங்கி ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்குன்னு சொல்லி அவங்க அண்ணா சொத்தை 2024 மாற்றி எழுதிக்கிட்டாங்க. ஆனால் அவர் இறந்தது 2021 தான். அவங்க 2014 இறந்ததா சொல்லி போலியாக சான்றிதழ் பெற்று மாற்றி எழுதியிருக்காங்க. அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வட்டாட்சியர்கிட்ட மனு கொடுத்து வந்திருக்கு. வட்டாட்சியர்